ஹஜ்ஜினுடைய உம்ராவுடைய நசீபை அல்லாஹு தஆலா தந்து அருள் புரிவானாக. இன்னும் இது போன்ற சிறப்பான மாதங்களை நம்முடைய ஆயுட்காலங்களிலே அதிகம் அல்லாஹு தஆலா தந்து அருள் புரிவானாக. நாம் ஹயாத்தோடு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்த அல்லாஹ் சென்ற ஆண்டு இதே ஆண்டு விழாவிலே இந்த சபையிலே அமர்ந்திருந்த அருமை சகோதரர் மௌலவி சுலைமான் மன்பாயி ஹதரத் அவர்கள் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தந்து அருள் புரிவானாக. அவர்களையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்காகவும் இறைவனிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்வோம். எனக்கு முன்பதாக சிற்றுரையாக சில வாக்குரையை வழங்கிய ஹதரத் உஸ்தாத் அவர்கள் அருமையாக சொன்னார்கள். முந்தியெல்லாம் குர்ஆன் ஓதப்பட்டு கொண்டிருந்தது, அப்பொழுதெல்லாம் பரக்கத்து கிடைத்தது. ஆனால் இப்பொழுது பரக்கத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பரக்கத்து கொளிக்கக்கூடிய இந்த சிறப்பான மாதத்திலே 2 மாதத்திற்கு முன்பே பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான் வ பல்லகனா ரமலான் என்று பரக்கத்திற்காக துஆ செய்ய சொன்னார்கள். ஹஜ்ரத் அவர்கள் சொன்னதை போன்று ஒரு நேரத்திலே ரமலானிலே குர்ஆனை போட்டி போட்டு ஓதப்பட்ட ஒரு காலம் உண்டு. நன்னிமா வீட்டில் இருப்பார்கள். அவர்கள் பெருமையோடு சொல்வார்கள், எனக்கு இந்த ஆண்டு 1 மாத நோன்பு எனக்கு கிடைக்கும். காரணம் என்றால் பெண்களுக்கு முதுமையின் காரணமாக அந்த நன்னிமாக்கள் எல்லாம் பெருமையோடு சொல்வார்கள், எனக்கு 30 அல்லது 29 நோன்பு எனக்கு சிறப்பாக கிடைக்கும் முதுமையின் காரணமாக. ஏனென்றால் இளம் வயது பெண்களுக்கு 29, 30 வைக்க முடியாது. மாதமாக குழந்தையை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய தாய்க்கு அந்த வாய்ப்பு உண்டு. அதுபோன்று முதுமை அடைந்த பெண்களுக்கு அந்த வாய்ப்பு உண்டு. இந்த பரக்கத்துகள் எல்லாம் அல்லாஹு தஆலா ஆண்களை விட பெண்களுக்கு சிறப்பாக கொடுத்திருக்கின்றான். 2 பெண்கள் வைத்த நோன்பை பற்றி அல்லாஹு தஆலா அருள்மறையிலே சொல்லி காட்டுகின்றான். அதற்கு முன்பதாக அதற்கு முன்பதாக இழந்துவிட்ட பரக்கத்துகளை பற்றி ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள். ஒரு நேரத்தில் 600 சதுரடி வீட்டுக்குள்ள நாம் எல்லாம் வாழ்ந்தோம். சகோதர சகோதரிகள் 6 பேர் 7 பேர் பரக்கத்தா இருப்பாங்க. நன்னிமா அவர்களும் அல்லாஹு தஆலா ஹயாத்தா வச்சிருந்தான். ஒரு குடும்பத்துல 10 பேர் 12 பேரு ரொம்ப பரக்கத்தாக இருப்போம், வாழ்வோம். அத்தா ஒருத்தர் மட்டும் சம்பாதிப்பாரு. அவருடைய சம்பாத்தியத்திலே 12 பேரும் சிறப்பான முறையில் சந்தோஷமாக வாழ்ந்த காலங்கள் போய் 600 சதுரடியில 12 உறுப்பினர்கள் ஒருவருடைய வருமானம் குறைந்த வருமானத்தை வைத்து சிறப்பான முறையில் வாழ்ந்த காலங்கள் என்பது அன்று உண்டு. அப்பொழுது அத்தா வாரத்துல வெள்ளிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ ஒரு 1/4 கிலோ கறி கொண்டு வந்து வாங்கிட்டு வருவார் கடையில போய். அந்த 1/4 கிலோ கறிய 12 பேரும் ருசியோடு சிறப்பாக சாப்பிட்ட காலங்கள் என்று ஒன்று உண்டு. ஆனால் இப்பொழுது தந்தூரி என்ற பெயரிலே ஒரு கோழியை 2 பேர் சாப்பிடுறான். இப்படியாக மனிதர்களுடைய வாழ்க்கை கைசா நீயத் வைசா பரக்கத் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நீயத்தும் சுருங்கி விட்டது. முதியவர்களுக்கும் அல்லாஹ் ஆயுட்காலங்களை எடுத்து விட்டான். ஒரு கணவன் ஒரு மனைவி, ஒரு கணவன் மனைவி 2 பிள்ளைகள் 1 பிள்ளைகள், 1200 சதுரடி வீடு, 3000 சதுரடி வீடு. இவரும் சம்பாதிக்கின்றார் 1 லட்சம், அந்த அம்மாவும் சம்பாதிக்கின்றார்கள் 1 லட்சம். ஆனால் நோய். அந்த காலகட்டத்தில் 12 பேரும் 1/4 கிலோ கறியை சாப்பிட்டோம், ஆரோக்கியமா இருந்தோம். ஆனா இன்னைக்கு நோய் நோய் என்று மருத்துவமனையை நாடி சென்று கொண்டிருக்கின்றோம். அது எந்த போன்ற பரக்கத்துகளை இழந்து வாழக்கூடிய நம் போன்ற மக்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான், இறைவா எனக்கு பரக்கத் தருவாயாக, எங்களுக்கு பரக்கத் தருவாயாக என்று கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். பரக்கத் என்றால் திருமண வீட்டில் பரக்கத். பாரக்கல்லாஹு லகுமா வ பாரக அலைக்குமா வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். மணமக்களை பரக்கத்துக்காக துஆ செய்கின்றோம். பிள்ளை பிறந்தால் பரக்கத்து. வீட்டிலே விசேஷ தினங்கள் சுபகாரியங்கள் நடந்தால் ஹஜ்ரத் அவர்கள் பரக்கத்துக்காக துஆ செய்கின்றார்கள். எல்லா சுபகாரியங்களுக்கும் பரக்கத்து உண்டு. மௌத்து வீட்டுல சொல்லுங்க, ஹஜ்ரத் வீட்டுல மௌத்து வீட்டுல வந்து பரக்கத்துக்காக துஆ ஓதலாமா? கூடாது. மௌத்தும் பரக்கத்து தான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் மௌத் வ ஃபீமா பஅதல் மௌத். மௌத்துக்கு பிறகு சாப்பிட வேண்டாமா? மௌத்துக்கு பிறகு சொர்க்கத்தினுடைய ஆடையை அனுபவிக்க வேண்டாமா? சொர்க்கத்தினுடைய அந்த ரிஸ்க்குகளை அனுபவிப்பதற்காகத்தான் மௌத்துக்கு பிறகும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் மௌத் வ ஃபீமா பஅதல் மௌத் என்று துஆ செய்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3வது கலீஃபா, அவர்களுடைய வரலாற்றை பற்றி ஒரு ஆலிமா அவர்கள் சிறப்பாக பேசினார்கள். ஒரு தோட்டத்தையே வக்ஃப் செய்தார்கள். அந்த தோட்டத்தினுடைய வக்ஃப் செய்யப்பட்ட வருமானம் இன்னும் டர்ன்ஓவர் ஆகப்பட்டு அக்கவுண்ட்ல 4000 கோடி ரூபாய் சவுதியிலே அக்கவுண்ட் ஆஃப் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரிலே இறந்துவிட்ட வஃபா இறைவனை சந்தித்து விட்ட ஒருத்தருடைய அக்கவுண்ட் இன்னும் ஆக்டிவாக இருக்கிறது என்று சொன்னால் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தோட்டம் என்பதாக நாம் இன்றும் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசி காலகட்டத்திலே எதிரிகளால் ஹவுஸ் அரெஸ்ட் செய்யப்பட்டார்கள்.
ஹவுஸ் அரெஸ்ட் செய்யப்பட்டார்கள். வெளியே வர முடியவில்லை. வாளை ஏந்திய எதிரிகள் எல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹுடைய வீட்டை சுற்றி நிற்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி காலத்திலே நோன்பு வைத்தார்கள். நோன்பு வைத்து வீட்டில் இருக்கக்கூடிய உணவு பதார்த்தங்கள் பொருட்கள் எல்லாம் காலியாகிவிட்டது. தண்ணீரை கொண்டு உஸ்மான் அவர்கள் நோன்பு வைக்கிறார்கள். நோன்பு திறக்கிறதுக்குண்டான அன்றைய பகலிலே உஸ்மான் ரலியல்லாஹுடைய அடிமை பெண் ஒருவர் வந்து, உஸ்மான் அவர்களே, நோன்பு திறப்பதற்கு எதுவுமே இல்லை, நோன்பு திறப்பதற்கு வீட்டை சுற்றி ஒரு மிடர் தண்ணீர் கூட இல்லை, வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியவில்லை, எந்த பொருளையும் வீட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை, இதுவரை வீட்டில் இருந்த எல்லா பொருட்களும் காலியாகிவிட்டது, இன்றைய இஃப்தாருக்கு உங்களுக்காக தண்ணீர் கூட இல்லை என்று அவர்கள் சொல்லும் பொழுது சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அடிமை பெண்ணிடத்திலே அதற்கு அவசியம் இல்லை, ஏனென்றால் இப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கனவில் தோன்றி, உஸ்மானே, நான் சொர்க்கத்தில் காத்துக் கொண்டிருக்கின்றேன், சொர்க்கத்து உணவோடு நான் இஃப்தாருக்காக உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றேன், இன்று நீங்கள் ஷஹீதாக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். பெருமா இங்கே சகர் உலகத்தில் என்று சொன்னால் இஃப்தார் ஜன்னத்திலே திறந்தவர்கள் தான், அதுவும் ஜன்னத்திலே மாநபியினுடைய சபையிலே இஃப்தார் அவர்கள் செய்வதற்காக மாநபி அவர்கள் சுப செய்தி சொன்ன வரலாறை நாம் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. வருகின்ற ரமலான், இப்பொழுது ஹஜ்ரத் அவர்கள் குர்ஆனை பற்றி பேசினார்கள். ஒரு நேரத்திலே வீட்டிலே பெண்மணிகள் எல்லாம் போட்டி போட்டு குர்ஆன் ஓதக்கூடிய காலங்கள் ஒன்று உண்டு. நன்னிமா சொல்லுவாங்க, தாதிமா சொல்லுவாங்க, ஏ சால் ஹம் 5 குர்ஆன் पढ़ने के लिए इरादा है, இந்த வருஷம் நான் 5 குர்ஆன் ஓத போறேன் பார் அப்படின்னு சொல்லி, உடனே அந்த மூதாட்டியினுடைய மகள் சொல்லுவார்கள், இல்லத்தரசி இளங்கி அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் 5 குர்ஆன் என்றால் நான் இந்த வருஷம் உங்களை விட ஒரு குர்ஆன் எக்ஸ்ட்ரா ஓதி காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய காலேஜ் படிக்கக்கூடிய 10th படிக்கக்கூடிய பிள்ளைகள், வயசுக்கு வந்த பிள்ளைகள், அவங்க சொல்லுவாங்க, நன்னிமா 5 குர்ஆன், அம்மா 6 குர்ஆன் சொன்னா நான் 7 குர்ஆனை முடிக்க போகிறேன் என்று போட்டி போட்ட காலங்கள் எல்லாம் சென்று ஹஜ்ரத் அவர்கள் சொன்னதை போன்று 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக வலுத்தூருடைய வீதியிலே நடந்து சென்றால் சகருடைய நேரத்திலே குர்ஆன் ஓதிக் கொண்டிருப்பார்கள் என்று இது போன்று போட்டி போட்டு எல்லா சிறப்பான நேரங்களிலும் இறைவனோடு பேசிக் கொண்டிருக்கப்பட்ட காலங்கள் சென்று இன்று என்ன ஆகிவிட்டது தெரியுமா? ரமலான் உணவு திருவிழாவாக மாறிவிட்டது. என்னைக்கு இந்த தரித்திரியம் பிடிச்ச மொபைல் போனும் இன்டர்நெட்டும் வாட்ஸ்அப்பும் இன்ஸ்டாகிராமும் வந்ததோ, அதுல இருந்து நன்மைக்கு போட்டி போடக்கூடிய சமூகம் எல்லாம் பாவத்திற்கும் அலிச்சாட்டியத்திற்கும் போட்டி போடுவதற்குண்டான ஒரு காலமாக மாறிவிட்டது. வலுத்துறை போன்ற ஒரு இஸ்லாமிய பெருநகரம், தமிழகத்திலே சிறப்பான ஒரு ஊர். 2 மாதத்திற்கு முன்பதாக அதுல ஒரு பெண்மணி, ஒரு வயசுக்கு வந்த காலேஜ் படிக்கக்கூடிய பொண்ணு, அந்த பொண்ணு ஷார்ட்ஸ்ல இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல டான்ஸ் ஆடி, ஹிஜாபை போட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு நடனம் ஆடிக்கொண்டு சினிமா பாடல்களுடைய ஆடல் பாடல்கள் இதையெல்லாம் செய்து கொண்டிருந்தது. ஒரு நல்ல ஒரு பெரிய மனுஷன், அந்த ஊரை சார்ந்தவர்கள், ஏமா நீ ஹிஜாபை போட்டுட்டு நம்ம ஊரை சார்ந்த பொண்ணா இருக்கிற, நம்ம ஊருக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு, இந்த மாதிரி நீ இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல உலகமே பாக்குற மாதிரி நீ ஹிஜாபை போட்டுக்கிட்டு ஆடுனா அது உங்க குடும்பத்துக்கும் கெட்ட பேரு, ஊருக்கும் கெட்ட பேரு. அந்த அவர் சொன்னதுல தப்பு இருக்காட்டா? இல்ல. ஆனா அந்த பொண்ணு என்ன தெரியுமா செஞ்சிச்சு? என்னாலதான் கெட்ட பேரா, ஷார்ட்ஸ் உலகமே பார்க்கிற அளவுக்கு 4 செவத்துக்குள்ள ஒரு குடும்பத்துடைய பிரச்சனையாக இருந்தாலும் 4 செவத்துக்குள்ள முடிக்க சொல்லுகிறது இஸ்லாம். உலகமெல்லாம் பார்த்து நாரடிப்பதற்காக அந்த மாதிரி கலாச்சாரத்தை நபிகள் நாயகம் சொல்லிக் கொடுக்கவில்லை. அந்த பொண்ணு உடனே, நான் மட்டும்தான் தப்பு செய்யறேனா, என்னால மட்டும்தான் ஊருக்கு கெட்ட பேரா, இதோ அஜரத் செய்கின்றார், அவரால் கெட்ட பேர் இல்லையா, இதோ ஜமாத் செய்கிறது, இதோ அவர் செய்கிறார், இதோ இவர் செய்கிறார். இதுவா இஸ்லாம் கற்றுக் கொடுத்தது? ஒரு பாவமான காரியங்களுக்கு போட்டி போடுவதா? நீ விபச்சாரம் செய்தால் நான் சூதாடுவேன், நீ சூதாடினால் நான் வட்டிக்கு வாங்குவேன், நீ இப்படி செய்தால் நான் அரைகுறை ஆடையோடு நடப்பேன் என்று அலிச்சாட்டியத்திற்கும் இறைவனுடைய சாபத்திற்கும் உரிய பாவமான காரியத்திலா போட்டி போடுவது? குர்ஆன் ஓதுவதை கொண்டு, தொழுவதை கொண்டு, இபாதத் செய்வதை கொண்டு போட்டி போட்டு வாழ்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இன்னைக்கு யூடியூப் ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் போன்ற இணையதளங்கள்ல அவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய பாவமான செயல் இன்னைக்கு பாவத்தை போட்டி போட்டு செய்யக்கூடிய ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகம் மாறிக்கொண்டிருக்கின்றது. குர்ஆனை விட்டு தூரமாக ஆகிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் வழக்கமாக தஞ்சை மாவட்டத்திலே பல ஊர்களிலே இந்த மதரசாவுடைய ஆண்டு விழாவில் கலந்து கொண்டேன். சிறப்பான முறையில் 2 மாதங்களாக ரமலான் களை கட்ட ஆரம்பித்து விட்டது என்று சொல்வார்கள் அல்லவா? வீட்டில் திருமணம் நடைபெற்றால் 1 வாரத்துக்கு முன்னாடியே சித்தப்பா, பெரியப்பா எல்லாரும் சொந்தக்காரங்கள் வர என்னத்தான் சொல்லுவாங்க?
வீடு கல்யாணம் களை கட்ட ஆரம்பித்து விட்டது. அதே போன்றுதான் 2 மாதத்திற்கு முன்பு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ரஜபிலேயே ரமலானுக்காக துஆ செய்ய சொன்னார்கள் அல்லவா? ரமலானுக்காக ஆயத்தமாவதற்காக, இறைவா ரமலானுக்கு முன்னாடி என்னுடைய ரூஹை எடுக்கிறதா இருந்தா ரமலான் என்ற பாக்கியத்தை கொடுத்ததற்கு பிறகு எக்ஸ்ட்ரா ஆயுள் காலங்களை கொடுங்க. ஷபே பராத்துல கேட்கிறோமா இல்லையா? இந்த வரக்கத்தான மாதத்துல ஆயுள்ல வரக்கத்தை கொடு, ரிஸ்க்ல பரக்கத்தை கொடு அல்லாஹ்விடத்துல கேட்க சொன்னார்கள். அப்போ 2 மாதங்களாக இது போன்ற மத்த மதரசாவுடைய விழாவின் மூலமாக ரமலான் களை கட்ட ஆரம்பித்து விட்டது. மேராஜ் இரவின் மூலமாக ரமலான் களை கட்ட ஆரம்பித்து விட்டது. ஷபே பராத்தின் மூலமாக பள்ளிவாசல் தோறும் மக்களுடைய கூட்டம் வர ஆரம்பித்து விட்டது. ரமலான் களை கட்ட ஆரம்பித்து விட்டது. அருள்மறையினுடைய குர்ஆன் முழுவதையும் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் குர்ஆனை மனப்பாடம் செய்து ஹாஃபில்களாக உருவாகக்கூடிய காலம். அவர்கள் எல்லாம் பட்டம் வாங்குவதன் மூலமாக ரமலான் களை கட்டி விட்டது. ஆலிம்கள் 7 ஆண்டுகள் ஓதி முடித்து அவர்கள் பட்ட படிப்பை இந்த நேரத்திலே அவர்கள் பட்டம் வாங்கக்கூடிய சிறப்பான நிகழ்வுகளின் மூலமாக மதரசாதோறும் ரமலான் களை கட்ட ஆரம்பித்து விட்டது. பெண் ஆலிமாக்கள் 4 ஆண்டுகள் என்றும் முபல்லிகா என்றும் அவர்கள் ஓதி பட்டம் வாங்கக்கூடிய இந்த நிகழ்வு என்பது ஒவ்வொரு மதரசாவும் ரமலான் களை கட்ட ஆரம்பித்து விட்டது. அதே போன்று நாளை பிறையை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே வலுத்தூரனுடைய முஹையத்தீன் ஆண்டவர்களுடைய இந்த மதரசாவும் ரமலானுக்கு முன்பதாக களை கட்ட ஆரம்பித்து விட்டது. அடுத்து இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் சிறப்பான முறையில் பரிசு கொடுக்க இருக்கக்கூடிய இந்த சூழலிலே எந்த மற்ற ஊர்களிலே இது போன்ற இந்த சிறப்பான நிகழ்வு நடந்திருக்குமான்னு தெரியாது. ஏனென்றால் ஒரு வித்தியாசமான முறையிலே இஸ்லாம் அல்லாதவர்களும் தொப்புள் கொடி உறவுகளும் இந்த மதரசா உடைய ஆண்டு விழாவில் கலந்து கொண்டது மட்டுமல்ல அவர்கள் பார்ட்டிசிபேட் செய்து அர் ரஹ்மான் என்ற ஒரு சிறப்பான சூறாவை அருமை சகோதரர் மோகன் என்ற அந்த தம்பி ஓதி காட்டினாரே, இது இன்னும் இந்த ரமலானை இந்த ஊருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நிகழ்வாகவே கருதப்படுகிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட மக்களே, மை யர்தத்த மின்கும் அன் தீனிஹி, நீ தீனை விட்டு முருதத்தாய் போய்ட்டா, ஐ டிட் நாட் கேர், எனக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. நீ இஸ்லாத்துல இருக்கிற, குர்ஆனை தொடல, முஸ்லீமா இருக்கிற, நீ முஸ்லீமு, நான் முஸ்லீமு, எங்க அத்தா முஸ்லீமு, எங்களுடைய பாட்டனார் முஸ்லீமு, நோ பிரோஜனம் இல்ல. அல்லாஹ் முஸ்லீமை அழைச்சு தான் முஸ்லீமா மௌத்தாவுன்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட மக்களே. ஈமான் கொண்ட மக்கள்னா யாரு? அப்துல் காதர், அப்துல்லா, ஷாகுல் ஹமீது, அசதுல்லா எல்லாத்தையும் அல்லாஹ் கூப்பிடுறான். இத்தகுல்லாக, அல்லாஹ்வை எப்படி அஞ்சி வேண்டுமோ அப்படி அஞ்சிக்கொள். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீ மௌத்தாகும் போது முஸ்லீமா மௌத்தாவுன்றான். ஓ நானும் அஜரத்தோ வந்து உங்க இடத்துல ஒரு முஸ்லீமை கூப்பிட்டு பாய் ஆஜா முஸ்லீம்ஸே மரோ, முஸ்லீமா மௌத்தாவுனா சட்டை பிடிச்சிடுவாரு. என்ன எங்களை பார்த்தா முஸ்லீமா தெரியலையா? நான் யார் தெரியுமா? ஹம் கோன் மாலும் ஹமாரா கான்தான் கோன் மாலும் அப்படின்றாங்க. ஆனா அல்லாஹ்வை அடிக்க முடியுமா? ஆனா அல்லாஹ் வந்து முஸ்லீமை தான் கூப்பிடுறான். முஸ்லீமே வா, நீ முஸ்லீமா மௌத்தா போ. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் ஒரு குவாலிட்டி எதிர்பார்க்கிறான். முஸ்லீமா இருந்தா என்ன? அது அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய குவாலிட்டி என்ன தெரியுமா? குறைந்தபட்சம் நான் ஒரு முஸ்லீம் அப்படி என்று நீங்கள் சொன்னால் அது அல்லாஹ்வுடைய இடத்துல அது முஸ்லீமாக எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படும்? हमारा पासपोर्ट में मुसलमान है, हमारा आधार कार्ड में मुसलमान है, हमारा रेशन कार्ड में मुसलमान है, हमारा पैन कार्ड में मुसलमान है, எல்லாமே சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் முஸ்லிமானாக அவருடைய பட்டியலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் குறைந்தபட்ச அந்தஸ்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து அருள்மறையை பார்த்து ஓத தெரிய வேண்டும். அருள்மறையை பார்த்து ஓத தெரிய வேண்டும். இல்லை என்றால் நாளைக்கு மறுமை நாளிலே அல்லாஹ் கண்ணு தெரியாத குருடர்களாக சிலரை நாம் எழுப்புவோம் அப்படின்றான். வமன் ஆரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா கால ரப்பி லிமா அஷர்தனி அமா வகத் குன்து பஸீரா. இறைவா, உலகத்துல எனக்கு நல்ல கண் பார்வை தெரிந்ததே, இப்பொழுது மறுமையில் என்னுடைய கண் பார்வையை ஏன் எடுத்து விட்டாய் என்று அல்லாஹ்விடத்திலே அடியான் கேட்கும் பொழுது அத்தத்துக்கு ஆயாத்துனா ஃபனசீதஹா, என்னுடைய ஆயத்துகள் வந்தது, அதை பார்க்க உனக்கு நேரம் இருந்ததா? வாட்ஸ்அப் பார்க்க நேரம் இருக்கு, இன்ஸ்டாகிராம் பார்க்க நேரம் இருக்கு, ஃபேஸ்புக் பார்க்க நேரம் இருக்கு, இதற்கெல்லாம் நேரம் இருந்த உனக்கு என்னுடைய அருள்மறையை பார்ப்பதற்கு நேரம் இல்லையா? என்னுடைய அருள்மறையை பார்க்காத உன்னுடைய முசீபத்து பிடித்த கண் எனக்கு தேவையில்லை என்று அல்லாஹ் கண்ணை எடுத்து விடுவான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். அல்லாஹ் அது போன்ற விஷயத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. எத்தனை இஸ்லாமிய சகோதரர்கள், நான் பயான்ல ஆரம்பத்தில் சொன்னல, மோகன் அவர்கள் ஓதும் போது ஒரு கல்யாணத்துல மணமகன் உட்கார்ந்திருக்கிறார். அவருக்கு ஹஜ்ரத் என்ன சொல்றாங்க? கபில் தூ நிக்காஹா வ தஸ்வீஜஹா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அரபியில. கபில் தூன்னு சொன்னா என்ன சொல்றாரு அவரு? கபில் தூன்னு சொல்ல தெரியல. மலைக்கு கூட அலிபேத்திய பக்கம் ஒதுங்காத காரணத்தினால அவருக்கு தெரிஞ்சது என்ன? கபில் தேவ், அதுதான் தெரியும். அப்போ குர்ஆனுடைய திரு வசனங்களுடைய வேல்யூபிள் தெரியல. எனக்கு முன்னாடி ஆலிமாக்கள் எல்லாமே பேசுறது என்ன சொன்னா, முதல்ல வேல்யூபிள் தெரிஞ்சுக்கோங்க.
அதனுடைய சிறப்பு என்ன என்பதை தெரியாமல் நீங்கள் என்னதான் அமல் செய்தாலும் ஒன்றும் இருக்காது. ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக வராங்க, அங்கே வந்து கூட எப்படிப்பட்ட இடத்தில் உட்கார்ந்து கொண்டு மக்காவிலே, மினாவிலே, முஸ்தலிஃபாவிலே, அரஃபாவிலே உட்கார்ந்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய சீரியலை பற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். காசு அல்லாஹ் கொடுத்துட்டான், என்னமா அல்லாஹ் வசதியை கொடுத்துருக்கான, ஹஜ்ஜிக்கு போலியா உம்ராவுக்கு போலியா, உம்ரா ஹஜ்ஜெல்லாம் டூர் மாதிரி ஆகி போச்சு. அல்லாஹ்வுடைய தூதரும் அப்படிதான் சொன்னாங்க. மக்கானா என்ன, அங்கே இருக்கக்கூடிய வேல்யூபிள் என்ன தெரியல. ரியால், ஒரு ரியால் ஹஜ்ரத் ஷா எத்தனை, எவ்வளவு சலாஃப் ரியால்றான், 3 ரியால் அப்படின்னு சவுதியில சொல்றான். இப்ப ரியாலுக்கு எவ்வளவு, 24 ரூபா, 25 ரூபா. 3 ரியால்னா எவ்வளவு ஹஜ்ரத், 75 ரூபாமா அப்படின்னு பாக்குறாங்க கணக்கு. இங்க இருக்கக்கூடிய காசுக்கும் அங்க இருக்கக்கூடிய காசுக்கும் வேல்யூபிள் தெரிகிறது. மருமகன் சவுதியில இருக்கிறாங்க, இன்னொரு மருமகன் கத்தார்ல இருக்கிறாங்க, இன்னொரு மருமகன் குவைத்துல இருக்கிறாங்க, இன்னொரு மருமகன் புர்னையில இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த வயசான அம்மா கரெக்டா சொல்லுவாங்க, சவுதியில இருக்கிறது ரியால் வேல்யூபிள் கிடையாது. இந்த சின்ன மருமகன் இருக்கிறார் பாருங்க குவைத்துல, அதுதான் தௌலத்துல் குவைத். ஒண்ணுக்கு 200 250 அதனுடைய வேல்யூபிள் தெரியுது. ஆனா மக்காவுக்கு மதீனாவுக்கு சென்று அங்கே ஒரு சுப்ஹானல்லாஹ்னா 1,00,000 சுப்ஹானல்லாஹ் தெரியல. அங்கே மினாவுல உட்கார்ந்துட்டு ஒரு அம்மா, என்னாச்சு அல்லாஹ் கல்யாணம் நடக்கலையா, போன்ல டெய்லி டெலிபோன்ல பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஹஜ்ரத்து பாவம், அந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, இறைவா மினால உட்கார்ந்துட்டு, இறைவா அந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, டெய்லி போன்ல ஏதோ ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்காங்க, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த அம்மாவுடைய பிரச்சனையை தீர்வு கொடுது அப்படின்னு துஆ செய்றாரு ஹஜ்ரத் தஹஜ்ஜுத்ல. கூட வந்த அம்மா இடத்துல, என்னம்மா அந்த அம்மா டெய்லி இங்க உட்கார்ந்து ரொம்ப ஏதோ ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்காங்க, என்ன பிரச்சனை தெரியல. அதெல்லாம் உண்மையான பிரச்சனை இல்ல ஹஜ்ரத், அது செம்பருத்தி சீரியல் ஹஜ்ரத்னு சொல்லி சீரியலை பத்தி எங்க பேசுறாங்க, அங்கே மினால உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. 20 நாட்களுக்கு முன்பதாக உம்ரா செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய இல்லம் ரவுலாத்துல் ஜன்னா, தி பேலஸ் ஆஃப் கார்டன் இன் மதீனா, ரொம்ப குறைந்த இடம்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுக்கும் அவர்கள் தொழு வைத்த மெம்பர் பிடிக்கும். அது சொர்க்கத்தின் ஒரு பகுதி என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். சொர்க்கத்தின் பகுதினா என்ன, ஏதோ காசு இருக்குன்னு போயிட்டோம், பர்மிட் போட்டு உள்ள போயிட்டாங்க. அங்கே போயிட்டு 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, விஜய் டிவில டைட்டில் பண்ணார் யாரு. ஆனா எப்படிப்பட்ட இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற, நான் சொன்னேன் ஹாஜிகளே, இது எப்படிப்பட்ட இடம் தெரியுமா, சொர்க்கம்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. சொர்க்கத்துல ஒன்னு அல்லாஹ் கேட்டு இல்லன்னு தருவான், அது இல்லன்னு சொல்லுவானா, இங்கே கேட்டால் இல்லை என்பது இல்லை. அப்படிப்பட்ட இடத்தில் உட்கார்ந்து சினிமாக்களையும் கதைகளையும் பார்த்துக்கொண்டு, ஷார்ட்ஸ்களை பார்த்துக்கொண்டு, இந்த மாதிரி சின்ன பிள்ளைகள் எல்லாம் உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு கூட்டு வராங்க, உட்கார்ந்து கால் மேல கால் போட்டு காபத்துல்லாஹ்வுக்கு எதிரில கேம்ஸ், ஆங்கிரி பேர்ட் கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப என்ன, வருகின்ற நாம் செய்கின்ற அமல், இந்த மாதம் எப்படிப்பட்ட சிறப்பு, நாம் சென்றிருக்கக்கூடிய இடம் எப்படிப்பட்ட சிறப்பு, வேல்யூபிள் தெரியலையே, குர்ஆனுடைய வேல்யூபிள் தெரியலையே. இன்னைக்கு ரமலான் நெருங்கி கொண்டிருக்கிறது, நாளைக்கு அநேகமா பிற பார்த்துருவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, பிள்ளைங்க எல்லாம் ஹஜ்ரத் இந்த வருஷம் என் பிள்ளை 10th +1 +2 மதரசாவுடைய பரிதாபம் என்ன தெரியுமா, 5ஆம் கிளாஸ்ல இருந்து ஆலிமா சிறப்பா அலிபேத்தேன்னு நிறைய சூறாக்களை இந்த பிள்ளைகளை இது வந்து போன வாரம் ரெடி பண்ணி இந்த வாரம் நியூடல்ஸ் மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ரெடி செய்யப்பட்ட பிள்ளைகள் இல்ல. 3 வருஷம் 4 வருஷமா இந்த உலமா, இந்த ஆலிம் பெருமக்கள், ஆலிமாக்கள் இவர்களை குர்ஆனின் பிரகாரம் ஹதீஸின் பிரகாரம் வார்த்தை எடுத்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் எப்போ தெரியுமா, மண்ணோட மண்ணா போகுது, 10th வந்துருச்சுனா ஹஜ்ரத் புள்ள 10th, அதனால பப்ளிக் எக்ஸாம் வந்துருச்சு, மதரசாவுக்குலாம் வரதுக்கு நேரம் கிடையாது. +1 +2 இப்போ எக்ஸாம் நெருக்கத்துல தான் நோன்பு வருகிறது, நோன்புடைய இடையிலேயே பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது, அப்படிதானே தம்பிகளா, அப்படிதானே. அதனால நோன்பு வைக்க முடியாதுன்னு சொல்லி இவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அருள்மறையில நோன்பை பற்றிய சர்ச்சை பத்தி நிறைய பேசலாம், நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நோன்பு வச்சா குர்ஆன் ஓதுனா தான் மெமரி பவரே ஜாஸ்தி வருமா, இன்னைக்கு மருத்துவ உலகம் சொல்லி காட்டுகின்றது. அதுக்கு முன்பதாக குர்ஆனுடைய வேல்யூபிள் நமக்கு தெரியல. அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஒரு இந்த சபையில ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு பெண்மணி வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து திருமணம் முடித்து வையுங்கள்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த சபையில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு நபித்தோழர் எழுந்திருச்சு, யா ரசூலல்லாஹ், அந்த பெண்ணை நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்று ஒரு மணமகன், ஒரு சஹாபி எழுந்திருக்கிறார். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் மகர் கொடுக்க வேண்டும், தோழரே உன்னிடத்தில் மகர் என்ன வைத்திருக்கின்றாய் என்று கேட்க, அவர் பாக்கெட்லாம் பார்த்தாரு, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. இப்ப இந்த காலமா இருந்தா என்ன செய்வோம், பாக்கெட்ல காசு இல்லாட்டாலும் கூகுள் பே செக் பண்ணு, போன் பே செக் பண்ணு, அக்கவுண்ட் செக் பண்ணு, இருக்கா இல்லையா பார் அப்படின்னு. அந்த மாதிரி யா ரசூலல்லாஹ், நான் வீட்டுல போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு ஓடினார். வீட்டுக்கு போய் பார்க்கிறாரு, அங்கேயும் எந்த காசுமே இல்ல, பெருங்கையோடு வந்தார். யா ரசூலல்லாஹ், பாக்கெட்லயும் காசு இல்ல, கூகுள் பேலயும் காசு இல்ல, பேங்க் அக்கவுண்ட்ல காசு இல்ல அப்படின்னு நாம சொல்ற மாதிரி வீட்லயும் காசு இல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, அப்படி என்றால் உனக்கு திருமணம் முடிக்க தகுதி இல்லை, உட்காருன்னு ரசூலுல்லாஹ். மகர் கொடுக்கணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர் உட்கார சொன்ன உடனே அந்த மணமகன் நபித்தோழர் தலையை சொரிஞ்சிட்டே நிற்கிறார். யா ரசூலுல்லாஹ், எப்படியோ பார்த்து பண்ணுங்க. இந்த காலத்துல அப்பவே சொல்லியிருக்கிறாங்க, பொண்ணை தேடி போனாலே கிடைக்காது, பொண்ணு தேடி வந்திருக்கு,
எப்படியாவது பார்த்து எங்களுக்கு திருமணம் முடிச்சு வைங்களேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அந்த வாலிப மணமகன் நபித்தோழர் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு இளைஞருடைய உணர்வை புரிந்து கொண்டு அந்த வாலிபரிடத்தில் கேட்டார்கள், உன்னிடத்தில் காசு பணம் இல்லை என்றாலும் குர்ஆனில் எத்தனை அத்தியாயங்கள் மனப்பாடம் செய்திருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், குர்ஆன்ல இன்னென்ன சூறாக்கள் எல்லாம் நான் மனப்பாடம் செய்திருக்கிறேன் என்று அவர் சொல்லும் பொழுது, இந்த சூறாவை இந்த பெண்ணுக்கு கற்றுக் கொடு, அது நீ கொடுக்கும் மகர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்வதை கொண்டு குர்ஆனுடைய வேல்யூபிள் அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படி சொல்லி கொடுக்குறாங்க பாத்தீங்களா? நமக்கு குர்ஆனுடைய வேல்யூபிள் தெரியுதா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ரி இன்னா அத்தைனாக்கல் கௌஸர் வல் அஸ்ர். இதெல்லாம் பிள்ளைங்க இன்னைக்கு ஓதுறாங்களே, ஏதோ ஓதிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனா இன்னைக்கு பிள்ளைங்களை சிபிஎஸ்இ கான்வென்ட்ல எல்கேஜிக்கு 1 லட்சம் 1.5 லட்சம், இன்டர்நேஷனல் ஸ்கூல் வேலம்மாள் சிபிஎஸ்இ அப்படின்றாங்க. எல்கேஜில இந்த மாதிரி ஒரு பையனை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. சேர்த்து ஒரு வருஷம் ஃபுல்லா அந்த பையன் படிச்சுட்டு வந்து ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா, ஓபன் யுவர் மவுத் ஓ ஹோ ஹோ, இதுக்கு 1 லட்சம் ஆகிறது. அப்ப அந்த ஜானி ஜானி எஸ் பாப்பாவுடைய வேல்யூபிள் தெரியுது. ஏனென்றால் 1 லட்சம் ரூபாய் நான் கட்டி இருக்கின்றேன், அந்த வேல்யூபிள் தெரியுது. ஆனா இலவசமாக மதரசாக்கள்ல இது போன்ற குர்ஆன் ஷரீஃப்களை கற்றுக் கொடுப்பதன் காரணமாக இதனுடைய வேல்யூபிள் நமக்கு தெரியறதில்ல. குர்ஆனை நீங்கள் எடுத்து வைத்து விட்டு ஓரம் கட்டி விட்டு நீங்கள் 10th நிறைய மார்க் வாங்கிவிட முடியுமா? குர்ஆனை ஒதுக்கி விட்டு பிளஸ் 2ல நீங்க பெரிய மார்க்கை வாங்கிவிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. இஃப்ஸ் மதரசாக்கள்லாம் இப்போ வந்து உலக கல்வியோட சேர்த்துட்டாங்க. வருஷம் ரிசல்ட் வருது, 10th + 2 ரிசல்ட் வருது. அதுல 10ஆம் கிளாஸ்ல இருந்து மதரசா பக்கமே வராம மாங்குன்னு காலையில ஃபஜர்ல இருந்து நைட் வரைக்கும் டியூஷன் படிச்சுட்டே இருக்குங்க பிள்ளைங்க. 10th படிக்கிற பிள்ளைங்களை கல்யாணத்துக்கு கூட கூட்டு போறது இல்லைங்க. டேய் நீ 10thரா, டேய் ஊருக்கு கிடையாது நீ 10th, எல்லாம் சந்தோஷமா கிளம்புவாங்க. நீ +2 அஜரத்து ஊருக்கு மட்டும் கூட்டு போறது இல்ல, கல்யாணத்துல பிரியாணியில கை வச்சாலே டேய் 10thரா அப்படின்றாங்க. இப்படி 3 வருஷம் நான் போட்டு மயம் உறுத்தி குர்ஆனை தொடாத, நோன்பு வைக்காத, படி படி படின்னு சொல்லி அவனை இப்படியே 3 வருஷம் குர்ஆனையே ஓரம் கட்டிட்டு மதரசா பக்கமும் வரதில்ல, பள்ளிவாசல் பக்கமும் வரதில்ல, நோன்பும் வைக்கிறது இல்ல, எடுத்து ஓரம் கட்டியாச்சு. இவனுடைய ரிசல்ட்டை பார்த்தா 60% 70% ஜஸ்ட் பாஸ். மதரசாவுல குர்ஆனை மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் ஒரு பையன், 15 ஜூஸ் மனப்பாடம் பண்ணிட்டார். அந்த ஆஃப்ஸாக்கு 10th ரிசல்ட் வருது, அவர் 495. மகரிப 2ஆ பிரிச்சு 1 மணி நேரத்துல 1/2 hour குர்ஆன் ஓதுறாரு, 1/2 hour படிக்கிறார். பார்ட் டைம் தான் படிப்பு, அது ஃபுல் டைம் அல்ல. ஃபுல் டைம் என்பது குர்ஆன் தான் ஓதுறாரு. பார்ட் டைமா வாத்தியார் வந்து கொஞ்ச நேரம் வந்து பாடம் நடத்திட்டு போறாரு. நம்மள மாதிரி ஸ்கூலுக்கு போய் அந்த மாதிரி அமைப்புல படிக்கல, இஃப்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் மதரசாக்கள்ல. ஆனா அந்த பசங்களுடைய ரிசல்ட் பார்த்தா 90% 95% எப்படி வருது? குர்ஆனை ஓரம் கட்டிட்டு நீ மாங்குன்னு படிச்சாலும் உனக்கு வராது. நோன்பை ஓரம் கட்டிட்டு படிக்க முடியுமா? The Islamic fasting system is supporting memory power அப்படின்ற அன்னைக்கு மருத்துவ உலகம். ஆடு மேய்த்துக்கு அர்-ரஹ்மான் சூரா ஓதுனார் தம்பி அழகா மோகன் அவர்கள், அழகா ஓதுனார். அவர் இதுக்கு முன்னாடி எனக்கு மனப்பாடம் இல்ல. யாரெல்லாம் அவர் ஓதுறதை கேட்ட உடனே மனப்பாடம் பண்ணீங்க? ஒரு தடவை நான் இப்ப அர்-ரஹ்மான் சூரா ஓதுறாங்க, அப்படியே கேக்குறீங்க, கேட்டு உங்களால ஓத முடியுமா? முடியாது. ஒன் டைம் ரெக்கார்டிங் மெமரி பவர். இப்ப நான் பேசுறேன், செல்போன் ரெக்கார்ட் ஆகுது, அது திரும்ப நான் பேசுறத பேசும். அதே போன்று மெமரி பவர் இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி யாருக்கு இருக்காது. அந்த மாதிரி மெமரி பவர் இருந்தா 10th மாங்குன்னு படிக்க வேண்டியதில்லை, இப்படி எடுத்து விட்டு போயிட்டு எழுதி போயிட்டே இருக்கலாம். ரோபோட் அப்படின்றான்ல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அர்-ரஹ்மான் சூரா இந்த தம்பி மோகன் ஓதுனார்ல, அந்த சூரா முழுவதுமா இறங்குது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நபி தோழரிடத்துல அர்-ரஹ்மான் சூரா இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி அர்-ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் கலக்கல் இன்சான் துவங்கி ஃபபி ஐய ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான் அப்படின்னு சொல்லி தபாரக ஸ்மு ரப்பிக பில் ஜலாலி வல் இக்ராம் வரைக்கும் முடிக்கிறாங்க. இது மற்ற சூரா மாதிரி கிடையாது. இடையில எங்க என்னென்ன சில நேரங்களில் விடுபட்டுரும் ஆலிம்களுக்கு ஆப்பிள்களுக்கு. ஆனா சிறப்பா ஓதுனார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு தடவை தான் அப்பதான் ஃப்ரெஷ்ஷா இறங்கி இருக்கு அர்-ரஹ்மான். வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹார்ட்ல பதிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காட்டுறாங்க. ஓதி காட்டி முடிச்ச உடனே ஒரு நபி தோழர் எந்திரிக்கிறார். யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஓதியதை நான் மனப்பாடம் செய்து விட்டேன், நான் ஓதவான்னு கேட்கிறேன். அவர் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில போய் படிக்கல நபி தோழர். அவர் யார் தெரியுமா? ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார். அவரை அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து வந்தார்கள். இந்த இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான் ஜாதி மத பேதமின்றி எல்லோருக்குமான கல்வி. எனவே தான் அருள்மறையிலே இக்ரா, இன்னைக்கு வேண்டுமானால் 250 வருஷமாக பெரியாருடைய புரட்சி, அனைத்து ஜாதி மத பேதமின்றி எல்லோருக்கும் கல்வி என்று இருக்கிறது. முன்னையெல்லாம் அவால் மட்டும் தான் காலேஜுக்கு போவார்கள், அவால் மட்டும் தான் பள்ளிக்கூடத்தில் படிப்பார்கள். ஆனால் அந்த ஜாதிய வித்தியாசத்தை மாற்றி அனைவருக்கும் உண்டான கல்வி என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் புரட்சி செய்தார்களே, குர்ஆன் புரட்சி செய்ததே இங்கே ஜாதி மத பேதம் இல்லை. எனவே தான் அந்த தம்பி தயங்கி இந்த மேடையில் வரும் பொழுது அவரை மேடையேற்றி நாம் அழகு பார்த்தோம், அவரை கட்டிப்பிடித்து நாம் அழகு பார்த்தோம், அவரோடு சேர்ந்து நாம் அழகு பார்த்தோம்.
இந்த தீண்டாமை என்பதை 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தீண்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் புரட்சி செய்து இந்த சமூகத்தில் கருப்பன் வேறு வெள்ளையன் வேறு என்ற வித்தியாசத்தை கலந்தார்கள். மால்கம் எக்ஸ் அமெரிக்காவுடைய கருப்பு இனத்தினுடைய புரட்சியாளர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். இஸ்லாத்தை கவர்ந்தவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்காவிலே சென்று அவர் மக்காவுடைய திரையை பிடித்து அழுகிறார். Why are you crying? மால்கம் எக்ஸ் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 1400 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளையன் கருப்பு என்ற வித்தியாசம் இல்லாமல் ஹபஷி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூட இந்த சபையில் நிப்பாட்டி அழகு பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செய்த புரட்சி பிலால் அவர்களையும் தாண்டி மதீனாவுக்கு போனீங்கன்னா மஸ்ஜிதே பிலால்னு ஒரு பள்ளிவாசல் இருக்கு. அது என்னங்க மஸ்ஜிதே பிலால்னா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குடுத்தினம் நடத்திய வீடு. பிலால் அவர்கள் மக்காவுக்கு வரும்போது எப்படி தெரியுமா இருந்தாங்க? நம்மள மாதிரி சராசரியா Dress போட முடியாது. கீழே கோணியை கட்டி கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல தயங்கி வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கட்டி பிடிப்பார்கள். பிலால் அவர்கள் சொன்னார்கள், இந்த பிலால் கருப்பினத்தை சார்ந்த பிலால், நீக்ரோ அடிமை பிலால், இதுவரை யாரும் கைகளை கொடுத்ததில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கை குலுத்தி அவரை கட்டி அணைப்பதன் மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய தீண்டாமையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அடித்து ஒழித்தார்கள். ஆனால் இன்றும் நம்முடைய சில கிராமங்களிலே இஸ்லாமிய ஊர்னு சொல்றோம், அவர்கள் எல்லாம் வந்தேரிகள் என்று ஒதுக்கக்கூடிய ஒரு தீண்டாமை இன்னும் இந்த சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. மிகப்பெரிய வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. அப்ப தீண்டாமையை அழித்து ஒழித்த நாயகம் அவர்கள் எல்லாருக்குமான கல்வி என்ன சப்ஜெக்ட் தான் சொல்லிட்டு வந்தாங்க. அர் ரஹ்மான் சூராவை ஒரு டைம் கேட்டாரு, மனப்பாடம் பண்ணார். அவர் யார்? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படித்தவரா? இல்லை, ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு சாதாரண இளைஞர் அல்லாஹ்வுடைய திருக்கரத்தை பிடித்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தார். அதனுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் அபரிவிதமான மெமரி ஆற்றலை அல்லாஹ் கொடுத்தான். எனவே தான் சுன்னத்துகளை விட்டு குர்ஆனை தூக்கி ஓரங்கட்டி விட்டு நோன்பை ஓரங்கட்டி விட்டு நாம் மார்க் நிறைய எடுக்க முடியும் என்பதை நிச்சயமாக நீங்கள் மறந்து விடுங்கள். அருள்மறையை ஓரங்கட்டிவிட்டு மதரசாவை ஓரங்கட்டிவிட்டு நிச்சயமாக ஒருபொழுதும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை உங்களால் எடுத்து வைக்க முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சில பேர் நோன்பு வருது, பேசலாமா? நேரம் வேற ஆயிடுச்சு. ஆனா நிறைய சப்ஜெக்டுகள் கொஞ்சம் சிறிதுதான் பேசுகிறேன் இன்ஷா அல்லாஹ். நோன்பு வருது, என்ன செய்யறாங்க வயசானவங்க எல்லாம்? இன்னைக்கு நோன்பு என்பது லஅல்லக்கும் தத்தக்கும், இறையச்சத்தை தருகிறது. இறைவனை மட்டுமா நம்ம பயப்படுறோம்? இல்லையே. காலையில டாக்டர் உடம்பு சரியில்லாம போச்சு, டாக்டர் காலையிலேயே வெறும் வயித்தோட திருச்சிக்கு வர சொல்லிட்டார், பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு. இங்க இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம ஹாஸ்பிட்டலுக்கு போறார். அப்போலோவோ எஸ்ஆர்எம்மோ காமாட்சியோ மீனாட்சியோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்க ஃபைலோடு நிக்கிறார். 500 600 எவ்வளவு மார்க் வர போகுது தெரியல. அவருக்கு வரது மார்க்காத்தா சுகர் பிபி இதெல்லாம் கொண்டு போய் 11 மணி வரைக்கும் எல்லா டெஸ்டையும் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல்ல கடைசியா டாக்டர் போய் பாக்குறாரு. இசிஜி ஸ்கேன் எக்ஸ்ரே லங்ஸ் எல்லாம் எவ்வளவு அழகான ஆரோக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கான். பேசணும்னா நிறைய விஷயங்கள் பேசலாம், நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. 11 மணிக்கு வந்தோடனே ஆல் ஆர் ஓகே, டோன்ட் வரி, டேக் பிரேக்ஃபாஸ்ட், இப்போ சாப்பிடுங்கன்றார். அப்ப போயிட்டு பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம லக்க சுன்து நோன்பு திறக்கிறார். ஆனா அல்லாஹ் சொல்றான் சஹர்ல 4:30 மணியோட நிப்பாட்டிக்க, இஃப்தார்ல பிறகு சாப்பிடு அப்படின்னு சொன்னா நோ 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 நோ, பிபி ரேஸ் ஆகி போச்சு, சுகர் அதிகமாயிருச்சு, அஜரத்து நோய் வந்துருச்சுன்னு. நோய் சரிமா? நோம்பு வந்தா என்ன? நோம்பு வந்தா மௌத்தா போறேன்னு அஜரத் சொல்லிட்டாரு. மௌத்தா போ, இஃப்தார் அல்லாஹ்வுடைய ரசூலோட தொடக்க போறீங்க. நோன்பாளியாக மௌத்தாகனா சாயிமீன்களோடு அல்லாஹ் எழுப்புவான். சாயிமீன்கள்னா என்ன? நோன்பாளிகள். ஹாஜின்றோம், ஹஜ்ஜி செஞ்சவங்க ஹாஜின்றோம். சாயிமீன்கள் நோன்பாளிகளோடு ஒரு கூட்டம் எந்திரிக்கும். நோன்பாளிகளுக்கு மட்டும்தான் ரையான் என்ற ஒரு கேட் இருக்கிறது, பாப், அது வழியாக சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். ஆனா இன்னைக்கு மருத்துவ உலகம் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நம்ம முடிச்சுப்போம். மருத்துவ உலகம் சொல்கிறது, நாம என்ன செய்யறோம்? சின்ன பிள்ளைங்களை கேட்டா அஜரத்து ஸ்கூல் படிக்கிறதுனால எங்களுக்கு குர்ஆன் சுத்தி விளையாடுறத கொஞ்சம் பாடி, நம்ம ஸ்கூல் படிக்கிறது குர்ஆன் ஓதுறதுனால எங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கு, நோன்பு வைக்க முடியல அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம். ஆனா மருத்துவ உலகம் நீ குர்ஆனை ஓது, நோன்பு வை, நல்ல மெமரி பவர் வருதுன்னு அவங்க சொல்றாங்க. நாம சொல்றோம் அஜரத்து சுகர் இருக்கு அதனால நோன்பை விட்டுறலாம்னு இருக்கிறேன், அஜரத்து பிபி அதிகமா இருக்கு நோன்பை விட்டுறலாம்னு இருக்கிறேன். ஆனா மருத்துவ உலகம் ஒன்றை சொல்லி காட்டுகின்றது, the hungry is the best medicine of human being. என்ன தெரியுமா? உலகத்திலேயே ஒரு மனிதனுக்கு ஆக சிறந்த மருந்து என்பது பசித்திருப்பது, பட்டினி கிடப்பது. The Islamic fasting system is supported weight loss. உடல் எடையை குறைப்பதற்கு அந்த இஸ்லாமிய நோன்பு காரணமாக இருக்கிறது. The Islamic fasting system is supported
blood sugar சுகரை அது கண்ட்ரோல் பண்ணுகிறது. the islamic fasting system is a best insulin அது ஒரு இன்சுலினாக இருக்கிறது என்பதெல்லாம் மருத்துவ உலகம் கண்டுபிடிப்பது மட்டுமல்ல, நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு மெக்கானிக் இருக்கு, செல்லுலர் மெட்டபாலிசம் ரிப்பேரிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி. இது ஒரு அஜரத்தா இல்ல மெடிக்கல் பாடம் நடத்த வந்தாரான்னு தப்பா நினைக்காதீங்க. நம்ம உடம்புலயே ஒரு ரிப்பேரிங் சிஸ்டம் இருக்கான். என்ன, நாம மாத்திரை போடுறோம் தான், தலைவலின்னு சொன்னாலும் மாத்திரை தான் கொடுக்குறாங்க. உடல் வலி எந்த தலை முதல் கால் வரைக்கும் கொடுக்கக்கூடிய மருந்துகளை எப்படி சாப்பிடுறீங்க? வாய் வழியா தான் சாப்பிடுறீங்க. சிலதை இன்ஜெக்ஷனா ஏத்துறாங்க, மோஸ்ட்லி வாய் வழியா தான் சாப்பிடுறீங்க. முள்ளு குத்த போனாலும் மாத்திரை வாய் வழியா தான் சாப்பிடுறோம். தலைவலியா இருந்தாலும் மாத்திரை வாய் வழியா தான் சாப்பிடுறோம். உள்ள போய் இது தலைக்கு தான் தலைவலிக்கு தான் சொல்லி அதை எப்படி முடிவு செய்து? அல்லாஹ் நமக்குள்ள மெக்கானிசம் வச்சிருக்கிறான்ல. எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் சொன்னா எலக்ட்ரிஷியனை கூப்பிடுறோம், பிளம்பிங் ப்ராப்ளம் சொன்னா பிளம்பரை கூப்பிடுறோம். அதே மாதிரி நமக்குள்ளே அல்லாஹ் குத்தாலா எம்பிபிஎஸ் இஎன்டி டாக்டர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கள் எல்லாம் அல்லாஹ் உள்ள வச்சிருக்கான். அவங்க டாக்டர்னு நினைச்சாலும் சரி, மெக்கானிக்கல் சொன்னாலும் சரி, இவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு மருந்தையோ ஒரு உணவையோ நம்ம சாப்பிட்டா நமக்கு தலைவலி ஏற்பட்டு வச்சுக்கோங்க, இது தலைவலிக்கான மருந்துன்னு சொல்லி அது முடிவு பண்ணி அந்த மாத்திரையை வாங்கி தலையை சரி பண்ணும். டாக்டர் மருந்து மட்டும் தான் எழுதி கொடுப்பார். நம்ம உடல்ல நாம சாப்பிடக்கூடிய உணவோ மருந்தோ இது கால்வலிக்குள்ளது, இது தலைவலிக்குள்ளது, இது வயிற்று வலிக்குள்ளது என்று சொல்லி நிர்ணயித்து அதை சரி செய்வதற்குண்டான மெக்கானிக் செல்லுலார் மெட்டபாலிசத்தை அல்லாஹ் உள்ள வச்சிருக்கிறான். சரி, இது ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த மெக்கானிக் இருக்கிறார்ல, இவர் ஆரோக்கியமா இருக்கிற வரைக்கும் சுகர் வராது. இந்த மெக்கானிக் ஆரோக்கியமா இருக்கிற வரைக்கும் கால் வலி வராது. இந்த மெக்கானிக் ஆரோக்கியமா இருக்கிற வரைக்கும் ஞாபக மறதி ஏற்படாது. இந்த மெக்கானிக் ஆரோக்கியமா இருக்கிற வரைக்கும் நல்ல கண்ணு தெரியும். இந்த மெக்கானிக் ஆரோக்கியமா இருக்கிற வரைக்கும், அதனால தான் அந்த காலத்துல நல்ல ஊட்டச்சத்தான உடல் சாப்பிட்ட காரணத்தினால இந்த மாதிரி மூமாக்கர் எல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறாங்க. இன்னைக்கு கண்ணாடி போடாம படிக்க முடியல சின்ன எழுத்த. நோன்பு சின்ன வயசுல இருந்து யார் வைக்கிறார்களோ, இந்த மெக்கானிக்ஸ் மெட்டபாலிசம் ரிப்பேரிங் மெக்கானிக் இருக்கிறார்ல, இது பழுதடையாமல் ஆரோக்கியமாக இருக்கும் என்று இன்னைக்கு மருத்துவ உலகம் சொல்லி காட்டுகின்றது. இன்னைக்கு பெண்களும் ஆண்களும் இன்ஷா அல்லாஹ் ஆரோக்கியத்தோட பிள்ளைகள் நல்ல மார்க் எடுக்க வேண்டும் என்றால் குர்ஆனை தொடர்ந்து ஓதி வருகின்ற ரமலானை நோன்பு வைக்கலாமா? யாரெல்லாம் காலேஜ் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க கை தூக்குங்க. எனக்கு அதெல்லாம் ஒரு தடை இல்ல ஹஜ்ரத், நாங்க நோன்பு வைப்போம் அப்படி என்று சொல்லி சொல்பவர்கள் நீங்கள் கைகளை தூக்குங்கள். அதே போன்று முதியவர்கள், எங்களுக்கு சுகரோ பிபியோ அதை பத்தி டோன்ட் கேர் ஹஜ்ரத், அல்லாஹ் சொல்லிட்டா அல்லாஹ்வை பயந்து நாங்கள் நோன்பு வைக்கின்றோம், முதியவர்கள் கை தூக்குங்க இன்ஷா அல்லாஹ். அதே போன்று பெண்கள், நீங்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நிச்சயமாக நோன்பு வைப்பீங்க. அந்த நோன்பும் குர்ஆனும் தான் நாளைக்கு கியாமத் நாள்ல நமக்காக சிபாரிசு செய்யுமா. ஆண்கள் இருக்கிறாங்கல்ல ஹஜ்ரத், நாங்கெல்லாம் எப்படி ஹஜ்ரத் நோன்பு வைக்கிறது? புள்ள இப்பவே லிஸ்ட் கேட்டா மகாராஜால 10,000 ரூபாய் ட்ரெஸ் வேணும், இதெல்லாம் சம்பாதிக்கணும்னு சொன்னா நான் ரோடு கடைகள்ல சைக்கிள்ல சுத்தி பைக்ல சுத்தி நான் சம்பாதிக்கிறேன், இந்த வெயில்ல வேகாத வெயில்ல நாங்க எல்லாம் நோன்பு வைக்க முடியாது அப்படின்னு சில பேர் நினைக்கிறோம். ஆனால் நாளைக்கு கியாமத் நாள் நினைச்சு பாருங்க, நம்ம மனைவி பிள்ளைகள் எல்லாம், ஆமா யா அல்லாஹ் என் கணவர் எனக்கு பவுனா நிறைச்சி போட்டாரு, சொந்த வீடு வாங்கி கொடுத்தாரு, மக எங்க அத்தா நல்லா படிக்க வச்சாரு, எனக்கு கேட்ட ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு, அதனால அவருக்கு குர்ஆன் ஓதுறதுக்கோ தொழுறதுக்கோ நோன்பு வைக்கிறதுக்கோ நேரம் இல்லை, யா அல்லாஹ் எங்க அத்தாவை எப்படியாவது சொர்க்கத்துக்கு அழைச்சிக்க யா அல்லாஹ் மன்னிச்சுன்னு சொல்லி உங்க மனைவி பிள்ளைகள் அல்லாஹ் இடத்துல பேசினா அல்லாஹ் ஏத்துப்பானா? அப்படியாமா, சரிமா, பரவாயில்ல, ஓகே, அத்தா சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லணும்? சொல்ல முடியாது. தாய் பிள்ளைகளுக்காக பேச முடியாது, தந்தை பிள்ளைகளுக்காக பேச முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த நேரத்திலே அஸ்ஸௌமு வல் குர்ஆனு யஷ்ஃபிஆனில் அபுத், நோன்பும் குர்ஆனும் அடியானுக்காக பேசுமா. மனைவி நமக்காக கியாமத் நாளில் பேச முடியாது. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று சொன்னார்களே, அந்த யாரோ என்பவர்கள் தான் அல் குர்ஆன், அந்த யாரோ என்பவர்கள் தான் நோன்பு. யாரெல்லாம் பாதியில் நம்மை விட்டு செல்வார்களோ அவர்களை கட்டி இந்த உலகத்தில் அழுது கொண்டிருக்கின்றோமே, யாரெல்லாம் நாளைக்கு கியாமத் நாள் வரைக்கும் வருவார்களோ அவர்களோடு நாம் வராமல், அவர்களோடு இந்த நேரத்தை நாம் செலவழிக்காமல் இருப்பது மிகப்பெரிய நஷ்டவழியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம காரணம் சொல்லாதீங்க, நான் பைக்ல போயிட்டு சுத்திட்டு இருக்கிறேன், அதனால தான் என்னுடைய தொழில், அதனால எனக்கு நோன்பு வைக்க முடியல, நான் புரோட்டா மாஸ்டரா இருக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க நாங்கெல்லாம் எப்படி வச்சு நோன்பு வைக்க முடியும். இப்படி நம்ம வருஷம் சொல்லிக்கிட்டு இருந்தா இப்படியே தான் இருக்கும். ஆனா இப்படி திங்க் பண்ணி பாருங்க, ஒரு வருஷம் நம்ம கடினமான உழைப்பை தாண்டி அல்லாஹ்வுடைய கடமை என்று நீங்கள் அந்த கஷ்டத்திலும் நோன்பு வைத்தால் அல்லாஹ் அடுத்த வருஷம் உங்களுடைய தலையெழுத்தை மாத்துவான். அல்லாஹ் என்ன முடிவு பண்ணுவான்? என்னுடைய அடியான் இந்த சிரமத்திலும் என்னுடைய கடமையை சிறப்பாக நிறைவேற்றுகின்றான், எனவே இவனுடைய மன அலச்சலையும் உளைச்சலையும் போக்கி இந்த ஆண்டு வேண்டுமானால் பிளாட்ஃபார்ம்ல அவன் கடை வைத்து வெயில் வேகாத வெயிலில் கூட என்னுடைய கடமையை நிறைவேற்றுவான். அடுத்த ஆண்டு இவன் ஏசி ரூம்ல உட்காரக்கூடிய இவனை முதலாளியா ஆக்குன்னு அல்லாஹ் சொல்லுவான். அதுக்கு அல்லாஹ் நம்ம வழி விடுறதே கிடையாது.
நம்முடைய கஷ்டத்தை சொல்லியே நாங்கெல்லாம் எப்படிதான் நோன்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லி யாருமே நோன்பை விடாதீர்கள். அப்ப ஆண்கள் எல்லோருமே நோன்பு வைக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் நோன்பை வைக்கலாம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இந்த மொய்தீன் ஆண்டவர்களுடைய மதரசாவுடைய நிகழ்ச்சி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மதரசாவுடைய நிகழ்ச்சியை தாண்டி தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் ஏதஸ்த மின்னஞ்சரே மிலேச்ச ஆச்சரியன சமன்வித மகாமத் இதுக்கியாத சிஷ்ய சாஹா மருஸ்தல நிவாசனம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரோ குரு சாஸ்திரா பரபரம்மா சஸ்மே ஸ்ரீ குருவேந்த மகோ என்று சமஸ்கிருத மந்திரத்தை சொல்லக்கூடிய இதே மேடையிலே அந்த சமஸ்கிருத மந்திரத்தை சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாம் அல்லாத ஒரு சகோதர மதத்தை சார்ந்த சகோதர சமயத்தை சார்ந்த மோகன் அவர்கள் சிறப்பான முறையில் இந்த விழாவில் பங்கெடுத்து அர் ரஹ்மான் என்ற சூறாவை ஓதியது இந்த நிகழ்ச்சிக்கும் இந்த மதரசாவுக்கும் மிகப்பெரிய பெருமையை சேர்த்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் தமிழகம். இந்த அதற்கு காட்சி இதுதான். இங்கே சகோதர சமயத்தை சார்ந்த அண்ணன் அவர்கள் இருக்கின்றார்கள். இதே தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டத்தில் ரமலான் மாதம் என்பது சகோதரத்துவத்தை சமத்துவத்தை போதிக்கிறது. திருவாரூர் மாவட்டத்தில் 10 இஸ்லாமிய குடும்பங்கள் மட்டும்தான் ஒரு ஊர். ஆனால் 60 படி நோன்பு கஞ்சி காய்ச்சறாங்க. ஏங்க 10 குடும்பம் தான் இருக்கிறது. மொத்தத்தில் ஒரு 20 பேர் ஒரு குடும்பத்தில் ஒரு 3 பேர் 4 பேர் இருந்தா கூட 40 பேருக்கு ஏங்க 60 படி கஞ்சி என்று அந்த திருவாரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிற்றூரில் கேட்கப்படும் பொழுது இந்த பள்ளிவாசலில் காய்ச்சப்படக்கூடிய நோன்பு கஞ்சி என்பது நம்முடைய இஸ்லாமிய சகோதரத்துக்கு மட்டுமல்ல சமயம் கடந்த சகோதரர்களுக்கும் அந்த கஞ்சியை நாங்கள் வழங்குகின்றோம் என்று சொன்ன அதே ஊர் தான் சென்ற வருஷத்துக்கு முந்தின வருஷம் அந்த ஊர்ல கோவில் திருவிழா கொடை. அதற்காக பக்தர்கள் எல்லாம் மாலையிட்டு இருந்தார்கள். பள்ளிவாசல் ஜமாத்துல நோன்புக்கு முன்னாடி முடிவு செஞ்சாங்க சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் மாலையிட்டு இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் இந்த ஆண்டு இந்த மாசம் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. எனவே பள்ளிவாசல்ல கறி கஞ்சி கிடையாது, வெஜிடேரியன் கஞ்சி என்று போட்டு அவர்களுக்காக நாமும் என்வியில் இருந்து தவிர்த்துக் கொள்வோம் என்று சொல்லக்கூடிய சகோதரத்துவத்தோடு வாழக்கூடிய தமிழகம் தான் இந்த தமிழகம். ராமநாதபுரத்திலே ஒரு பள்ளிவாசல் கட்டுவதற்காக ஒரு சின்ன ஊர், அங்கே மக்கள் வசூல் செய்து கொண்டிருக்கும் பொழுது சரஸ்வதி என்ற ஒரு சகோதரி ஒரு செக் கொண்டு வந்து ஐயா இந்த பள்ளிவாசலுடைய பங்களிப்பு எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு செக் கொடுத்தாங்க. எவ்வளவு அமௌண்ட் தெரியுமா? 10 லட்சம் ரூபாய் காசோலை கொடுத்து அந்த பள்ளிவாசலுக்காக அந்த சகோதரி கொடுத்தார் என்று சொன்னால் இங்கே சரஸ்வதி வேறு கதீஜா வேறு இல்ல, எல்லோருமே சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள் தான். அந்த ஒருமைப்பாட்டை கூட இந்த ரமலான் கடைபிடிக்கின்றது. எனவே இந்த சகோதரத்துவமும் சமத்துவமும் என்றும் ஓங்கட்டும். பிரிவினை ஜாதி மத பேதம் நிறத்தால் நீ வெளியூர்ல இருந்து வந்தவன் நீ பொழைக்க வந்தவன் என்ற வேறுபாடு இல்லாமல் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அடிப்படையில் அனைவரும் சகோதரத்துவத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தமிழகம் முழுக்க தந்து அருள் புரிவானாக. வாக்ரதாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த சிறப்பான பிள்ளைகளை எல்லாம் சுமார் 4 ஆண்டுகளாக வார்த்தெடுத்த எங்களுடைய ஆலிமா தாஜுன் நிஷா பேருக்கு ஏற்ற மாதிரியே கிரீடம் பெண்களின் கிரீடமாக இந்த மதரசாவில் திகழ்ந்திருக்கிறார்கள். அவர்களையும் நாம் பாராட்ட வேண்டும். அவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் தரணும். அவர்களுக்கு அல்லாஹ் இன்னும் சரீர ஆசியத்தை கொடுத்து இன்னும் சிறப்பான முறையிலே தாஜுன் நிஷா ஆலிமா அவர்களும் அவர்களோடு அப்டேட்டாக மதரசாவை எப்படி சிறப்பாக நடத்த வேண்டும் என்று அவர்களுடைய மகள் எங்கள் வீட்டு பிள்ளை பருஹானா அவர்களும் சேர்ந்து இந்த மதரசாவை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை ஆலிமாக்கள் என்ன எங்க பேர்ல உங்க பேர் தெரியலமா எல்லா ஆலிமாக்களுக்கும் அல்லாஹ் சிறப்பான பரக்கத்தை வளமான வாழ்வை தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.